குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த சேலஞ்ச் எடுத்து அவர் முன்னுக்கு வரணுக்கா. எங்கள் அம்மா அப்படி தான் சின்ன வயசில் அவன் வர வரைக்கும் விளையாடுற போகிறது ஸ்கூலுக்கு எங்கேயும் போட்டோம். அவன் வர வரைக்கும் அவர் சாப்பிட்ட பின் தான் அம்மாவை சாப்பிடாவும் நானும் சாப்பிட்டேன். ரெகுலராக கன்னட படங்களை நடிக்கணுங்கிற ஆர்வமே இல்லை அவருக்கு. நீங்கள் யாரும் கூப்பிடுங்க. நீங்கள் இந்த பலான படம் போலாமா எடுத்துட்டு போனாராம் ஆட்டோ டிரைவர். அவன் திரும்பி பார்த்தானா, இவர் அப்படியே ஒரு கிழவனா அப்படி உட்காந்துருக்காரு. இது பலான படம் அப்படின்னா அந்த பலான படம் வேணும்னு அவரு ஏன் இந்த வயசுல அது மாதிரிலாம் படம் பார்க்குற அப்படின்னு அவர் அப்படியே சிரிக்கிறாராம். சிரிச்சு ரசிச்சுட்டு போறாரு. போகும்போது அவர் சொன்னாரா, நடிப்பு ஸ்டைல் வசனம் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் காப்பி பண்ணிடலாம். நல்ல உள்ளம் காப்பி பண்ண முடியாது, தானா வரணும். கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அது அவருக்கு இருக்கு. சும்மா ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு கட் பனியன் போட்டு சும்மா சைட்ல போற வழியில ஃப்ரம் த செட் டு த கேரவான் போற வழியில உட்கார்ந்துருந்தாரு. ஒரு கொடை கூட யாரும் பிடிக்கல. ஹி இஸ் வெரி ஹியூமரஸ் தட் வே. அண்ட் நான் பேசவே மாட்டேங்குதுன்னு நான் பேச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் பேச்சை நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்றாரு. குட்டி குட்டி திங்ஸ் தட் ஐ ரியலி அட்மயர் அபவுட் ஹிம். நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படியே இதுதான் அவர் பண்ற மாதிரி நம்ம எப்படிங்க பண்ணாம இருக்க முடியும்? கரெக்டுங்களா? சின்ன குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் கபாலி பண்ணும்போது வயசான தாத்தா கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து பண்ற வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை வந்து நெருப்பிட்டேன் அப்படின்னு நடக்கிறதும் பார்த்தோம். நான் சொல்றது புரியுதுங்களா? யூ cannot டேக் ரஜினி அவுட் ஆஃப் பீப்புள். ரஜினி ஒவ்வொரு முறையும் பெங்களூர் வரும்போது இங்கேதான் தங்குவார் இல்லையா? இல்லை, இங்கே வந்து போவார். தங்குறதுக்கு அவங்க இருக்குல்ல, இது இருக்குது, வீடு இருக்குது. கால்ஃபியூ அப்பார்ட்மெண்ட்டில் சரி பிளாட் இருக்குது. அங்கே வந்து தங்கி வருவாங்க. நண்பர்களை வருவாங்க, அவங்கள பேசி அவங்களோட கலந்து இல்லை பழைய நண்பர்கள் வருவாங்க, தேடி வருவாங்க, கேட்டு வருவாங்க. அவர் இங்கே வந்தாலே எல்லாரும் வந்துருவாங்க. அங்கே தெரிஞ்சு அங்கே இங்கே வர்றதுக்கு அங்கே போகிறாங்க, அங்கே வந்துருவாங்க. இங்கே டிஸ்டர்பன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ல தங்கியிருந்து எல்லாரையும் பார்த்து பேசி சந்தோஷமாக அனுப்புகிறாரு. அதுக்காக இங்கே எவ்வளோ நேரம் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இங்கே வந்தால் என்ன விரும்பி சாப்பிடுவார்? சிக்கன் தான். சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சாம்பார் மசாலா, சாதம், ரசம், சப்பாத்தி அவ்வளோதான் விரும்பி சாப்பிட்றாரு. சந்தோஷப்படுவார். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ருச்சி நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லைன்றார். அந்த மாதிரி இங்கே ஒரு டேஸ்ட்டாக ஒரு டேஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அது இந்த பழைய டேஸ்ட்டு, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட டேஸ்ட்டு. ஆமாம், அதுக்காக அது வந்தால் இந்த சாப்பாடுக்கு ஒரு புதுசாக தெரியுது. அப்படி பழைய குடும்ப விஷயங்கள்லாம் நிறைய பேசுவார். எல்லாம் பேசுவார், எல்லாருக்கும் கேட்பார். எல்லா மக்கள் கேட்பார், என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் பசங்க, உங்கள் சிஸ்டர் பசங்க. சிஸ்டர் கேட்டாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. சிஸ்டர் அவங்க நல்லா இருக்காங்களா, தம்பி பசங்க நல்லா இருக்காங்களா, பசங்களெல்லாம் நல்லா படித்து எல்லாம் வேலை பண்ணிக்கிறாங்களா, எல்லாருக்கும் கேட்குறாங்க. யாரும் விட மாட்டாங்க. ஒரு நபர் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் கேட்டு அவங்கள தகுந்த ஒரு பாசத்தை அன்பா பேசி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி போறாரு. அவரு நடித்த படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் ஒன்று அது பார்க்கணும். அந்த விட முடியும். எந்த படமாலும் முதல் தான் பார்க்கணும். நீங்கள் பெங்களூரில் இருந்தால் பெங்களூர் தான். அங்கிருந்து பெங்களூர் தான் நான் பார்க்குறது ஜாஸ்தியாக. போய் பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்காக போகிறது. சரி, பார்த்துட்டு வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா, நான் பார்த்தேன் இது நல்லா? அவரே ஃபோன் பண்ணி கேட்பார். நைட்டு 10 மணிக்கு படம் நல்லா இருக்கா, பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குப்பா, நல்லா நடிப்பு, எமோஷனல்லி என்ன ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குதுப்பான்னு சொன்னேன். அவங்க சந்தோஷம். அவர் நடித்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது சொல்லுவீங்க? அண்ணாமலை படம். ஏன்னா அந்த அவ்வளோ ஏழையாக இருந்து ஒரு நண்பன் கூட இருந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து மோசப்பட்டாங்க பாருங்க. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அந்த சேலஞ்ச் எடுத்து அவர் முன்னுக்கு வரணுக்கா என்ன பண்ணணும், பால் விற்று அதை பெரியாக்கி நாட்டுக்கே ஒரு கொடுக்குற மாதிரி வளரும். ஒன்றா எவ்வளோ கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. அதுக்காக நான் பிடிச்சிருக்கேன். அவர் கண்டக்டர், கவர்மெண்ட் ஜாப்பு. ஆமாம், கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு மெட்ராஸ் வர்றாரு. ஆமாம், கவர்மெண்ட் ஜாப்பு, நல்ல சம்பளம், இதை விட்டுட்டு போறியப்பா, சினிமாங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு நீங்க பயப்படலையா?
என்ன மனதுக்கு வருது. அதே முக்கியமா இல்லைங்க, அடுத்த ஸ்டெப்பு போகணும், வளரணும். உங்க உறவுக்காரங்கெல்லாம் பயப்படலையா? ஒரு காலங்க சொன்னாங்க, என்னப்பா கெடுத்துட்டியாப்பா பசங்க பையனுக்கு தம்பிக்கு நல்ல இடத்துல வேலை கழிச்சது, அதில் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஒரு தீர்மானம் செய்து குடும்பத்தை பண்ணிடுன்னு சொன்னார். நான் ஒத்துக்கலை, வேண்டாம். அவங்க என்ன இஷ்டம் இருக்கோ அதை படிக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். அது வரைக்கும் நாங்கள் பொருத்தப்படுமா கொடுக்கூடாது. ஒரு மெட்ராஸ் சினிமாக்காக போனபோது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க? டெஃபினட்டாக நம்பிக்கை இருந்ததுங்க. அவர் பெரிய ஆளாக வருவார்னு நீங்கள் நினச்சிங்க? பெரிய ஆடுறது முக்கியம் வரல, நல்ல நல்ல மனிதனாக நல்ல நடிகனாக கண்டிப்பாக வருவார். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அந்த காப்பாற்றிடுச்சு அவங்களுக்கு. பட் உங்களுடைய சம்பளத்தில் கூட கொஞ்சம் வந்து ரெகுலராக அவர் கொடுத்து கொஞ்சம் அனுப்புனேன், அவ்வளோதான். மாதம் ஒரு 200 300 அவ்வளோ. இல்லை, அதை அவர் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அண்ணன் எனக்கு பணம் அனுப்புவார், எங்கள் அண்ணன் எனக்கு குரு மட்டும் இல்லை அவர் தெய்வம் மாதிரி அப்படின்னு அடிக்கடி தன்னுடைய ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்கிறாரு. அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் ஒரு நாள் கூட என்னட்ட ஒரு என்னப்பா அப்படி இப்போ பண்ணிட்டு இருக்க இல்லை ஒன்றும் நான் அப்படி சொன்னதே கிடையாது. இல்லைங்க, சொல்கிறது இல்லை. அவனு சாப்பிட்றவருக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி இருந்தது. நம்ம மனைவியோட தான் அவர் ஒருவருக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். மிச்சம் குழந்தைகள்லாம் சாப்பிட்டு தூங்கின பின் 10 மணிக்கு வருவாங்க நண்பர்கள் எல்லாம் கூட பேசி. நீங்கள் சொன்னது இங்கே வேலை பார்த்த கண்டக்டர் வேலை பார்க்கிற போது அது ஏப்பா லேட் பண்ணுற உனக்காக நான் காத்திருக்கிறோப்பா, சாப்பாடு இருக்கும். அப்பா ரொம்ப வரல பட்டேன், நீங்கள் எது காத்துக்கிட்டு சாப்பிட தானே வாங்குவோம். அண்ணியும் சாப்பிட மாட்டாங்க? இல்லை, அவர் வந்து சாப்பிட்ட பின் தான் சாப்பிடுவோம். எங்கள் அம்மா அப்படி தான், சின்ன வயசில் அவன் வர வரைக்கும் விளையாடுற போகிறதா வந்து ஸ்கூலுக்கு எங்கேனா போட்டோம், அவன் வர வரைக்கும் அவர் சாப்பிட்ட பின் தான் அம்மாவை சாப்பிடாவும் நானும் சாப்பிடுவோம். 9 வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க இல்லை? 9 10 வயசு 10 வயசு. அதுக்கப்புறம் முழுக்க நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க? ஆமாம், நானும் அண்ணி தான் பார்த்துக்குவோம். பட் உங்க அப்பா வந்து ரஜினியோட அபூர்வங்கள் படம் வரை அபூர்வங்கள் படம் பார்த்துருக்காரு. அதில் இன்னொரு பாலச்சந்திர படம் வந்து பாருங்க, தில்லுமுள்ளு. அது தில்லுமுள்ளூருக்கு பார்த்தோம். தில்லுமுள்ளூர்னு பார்த்துருக்காரு? பார்த்தேன், 4 படம் பார்த்தோம். அதுக்கு மேலே அவருக்கு வயசு. அப்பாவுக்கும் இவர் வந்து ஒரு பெரிய லெவலில் வருவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது? நம்பிக்கை அவருக்கு இல்லை, அவர் சந்தோஷப்பட்டார். ஆமைக்கு நல்ல மொழி பண்ணியிருக்கேப்பா, நல்லது, ரொம்ப சந்தோஷம். முதல் படம் அந்த நம்ம சிட்டியில் இருக்கு, அப்சரான்ற ஒரு தேட்டரில் போய் பார்த்தோம். அபூர்வராகங்கள் படம். என்ன சார் அந்த சீனை ஒரு 2 சீன் வந்தாலும் என்ன மாதிரி வருது, ஜனங்க இதான் புதுமுகம் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, பேசிக்கோ, அதே சந்தோஷம். அப்புறம் தமிழ்நாட்டு அங்கே பார்த்தேன், போனேன், அங்கே பார்த்தேன், என்ன மக்கள் என்ன புதுப்பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான், நல்லா எதிர்காலம் நல்லா இருக்குப்பா அவங்க சொல்லுவாங்க. பார்த்தவங்க அதெல்லாம் வர ஆசீர்வாதம். சில பேர் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கன்னடத்துக்கு வந்து கன்னட படங்கள் நடிப்பாங்க. ஏன் ரஜினிக்கு கன்னட படம் நடிக்கணும்? சார் இந்த படம் தான் கன்னடம். ரெகுலராக கன்னட படங்களை நடிக்கணுங்கிற ஆர்வம் ஏன் இல்லை அவருக்கு? யாரும் கூப்பிடுங்க இல்லை, தமிழில் பிஸி ஆகிட்டாங்க, அதே கண்டினியூ பண்ணாங்க. இங்கே பண்ணி போட்டு கூப்பிட்டு இருந்தால் பண்ணுவாங்க. அதில் 5 படம் அது சூப்பர் ஹிட் படம் கன்னடாவில். அபூர்வ சகோதரர்கள் மாதிரி, சகோதர சவாலு, கலாட்டா சம்சாரா, தப்பு தாளங்கள், கதா சங்கமம், இதில் 5 படம் கன்னடத்திலே பண்ணாங்க. அப்புறமா அது என்னமோ அவர் அறியாமல் அவர் மனசு தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. ஆமாம், அந்த காலத்திலேயே கண்டிப்பாக அந்த மாதிரி மக்கள் அவங்களுக்கு ஆதரவு ஆசீர்வாதமும் அன்பும் காட்டினாங்க. அது சொல்கிறாங்களே, என் பால் ஊட்டிய மக்கள் நான் மறக்க முடியுமா, இன்னும் வளர்த்த தமிழை கூட வணக்கம் சொல்லுவாங்களே, எல்லா இதில் நிறுத்திய போல சொல்லுவாங்களே, மறக்க முடியுமா, மறக்க முடியாதுங்க. சின்ன வயசுல ரஜினி வந்து உங்கள்கிட்ட அடி வாங்கியிருக்காரு? ஒரு அண்ணனா என்ன படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அடிச்சு அது மாதிரி நடந்திருக்கா? ஆமாம் ஆமாம், ரொம்ப சின்ன வயசுல. இப்போ வெக்கப்படுறேன். இப்போ ஏன்? ஐயோ அடிச்சுட்டேனே, இவனுக்கு திட்டுட்டேனே, ரொம்ப இப்போ எங்களுக்கு வர்றது மாதிரி. அதுக்காக கோச்சிட்டு பேச அவரு கோபிச்சிக்க மாட்டார். எனக்கு வருத்தமாக இருந்தது. அந்த சமயத்தில் கோபம் வந்தால் அவன் தண்டனை கொடுத்துட்டா 5 நிமிஷத்தை எனக்கு வருத்தமாயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, அந்த நாளெல்லாம் எனக்கு நிம்மதி இல்லை. அந்த மாதிரி ஆயிருக்கு. 3வது நாள் சார் வந்து சீரியஸாக ஆட்டோவில் போகிறாரு காலையில். அவர் வந்து அங்கே வந்து ஒரு கெட்டப் போட்டுப்பார், அந்த கெட்டப் போட்டு போவார்.
யாருக்குமே தெரியாது. ஒரு சார் நான் புரியல, எந்த சார்? சார் ரஜினி சார். ரஜினி சார் இல்ல நம்ம அது தலைவர் சார் எல்லாம் ஒரு வாரத்துல தெரியும் எல்லாருக்கும். சார் ரஜினி சார் அது இன்டர்வியூல சொன்னாரு, அவரு நான் முகத்தை வரைச்சிட்டு தான் போவேன் ஆட்டோல. வளைச்சிட்டு போறாரு. போகும்போது அவர் கிண்டலா என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவார். உண்மையிலேயே ரொம்ப கிண்டலா சொன்னாரு. இந்த பலான படம் போலாமா எடுத்துட்டு போனாராம் ஆட்டோ டிரைவர். அவன் திரும்பி பார்த்தானாம். இவர் அப்படியே ஒரு கிழவனா அப்படி உட்கார்ந்துருக்காரு. இது பலான படம் அப்படின்னா அந்த பலான படம் வேணும்னா அவரு என்ன ஏன் இந்த வயசுல அந்த மாதிரிலாம் படம் பார்க்குற அப்படின்னு அவர் அப்படியே சிரிக்கிறாராம். சிரிச்சு ரசிச்சுட்டு போறாரு. போகும்போது அவர் சொன்னாரா, என்ன படம் இதை பாரு, இந்த இது பாரு ஆப்டமித்ரா பாரு, அந்த சௌந்தர்யா ராட்சசி மாதிரி பண்ணிருக்குது, போய் பாரு அந்த படத்தை. அப்படியா? ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வருது, என் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு தான் போறாரு. அப்போ விமர்சனம் கேட்கறதுக்கு அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் விஷயம்லாம் பண்ணுவார். அவர் ஊர் என்ன நினைக்குது, இந்த படம் 3 நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகி, வெளியே டாக் வருதா, அவ்வளோ தூரம் பரவி இருக்கா, இதெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வேலை. அங்கே உட்காந்து ஏற்கனவே சரவணன் ஸ்டார்ட் ஆகிட்டார், அங்கேயே ஆட்டோலேயே ஸ்டார்ட் ஆகிட்டாரு, கேட்டுட்டு இருக்காரு. எங்க என்ன படம், நான் சௌந்தர்யா பேர் ராட்சசி மாதிரி பண்ணியிருக்கேன், அந்த படம் போய் பாரு, கூட்டு போப்பா அப்படின்னு போய் பார்த்துட்டு ஏதோ ஒரு டிக்கெட்டை வாங்கி போய் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் என்னவா இருக்கும் ரோல் இப்படி இருக்கு. அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணது சந்திரமுகி அப்படின்ற கேரக்டருக்கு இந்த படம் வந்து பண்ணணும், அதில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு தெரியாது. மண்டே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், டே இருக்கும். ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிருக்கு, சாட்டர்டே சண்டே மண்டே ஒரு டியூஸ்டே நான் கோயிலுக்கு போயிட்டேன். பெரிய ஹிட்டுன்னொன்னா ஐ வெண்ட் டு ஆல் தட் பில்கிரிமேஜ் அண்ட் ஐ வாஸ் கோயிங். இப்போ எல்லாம் அப்படி சுற்றிட்டு இருந்தேன், எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தால் பிரபு பேசினார். பிரபு பேசி இருப்பா ராமு பேசுகிறாரு. ராமு உடனே ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டால் அது மாதிரி சொன்னார், இப்போ நம்ம சிவாய் ப்ரொடக்ஷன்ஸில் சார் பண்ணுறாரு. நாங்கள் எப்பவுமே சார் தான் சொல்லுவோம் ரஜினி சாரை. சார் பண்ணுறாருன்னா எனக்கு தெரியும் யாருன்னு, ரஜினி சார்னு சொல்ல வேண்டாம், சார் பண்ணுறாருப்பா. நான் உடனே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு இத்தனை வருஷம் 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ண ரொம்ப சந்தோஷம்ப்பா, வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் சார் பண்ணுறாருன்னா அப்படின்னு ஒன்று. இல்லைப்பா அது நீதாப்பா டைரக்ட் பண்ணுற. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நானா அப்படின்னு. ஆமாம் சார் சொல்லியிருக்காரு, வாசு தான் டைரெக்ஷன் அப்படின்னோட நான் என்ன பண்ணேன், என்ன அது ஆல்ரெடி ஜக்குபாய் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாரு, ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது சரி அது பண்ணணுமே, இது தெரியல என்ன ஐடியாவில் பண்ணுறாரு. நான் உடனே ஒரு கதை ரெடி பண்ணுறேன் அவருக்காக. கடன்னு ஒரு லைன் எல்லாம் ரெடி பண்ணி இந்த லைனை சொல்லிவிடும், அப்புறம் ஒரு 8 மாதம் எடுத்து அடிக்கலாம் படத்தைன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ரெடி பண்ணிட்டு போகிறேன். போய் சிவாய் ப்ரொடக்ஷன் போன உடனே ராம்குமார் என்னை பார்த்தோன்னே கேட்குறாரு, என்னப்பா படம் பெங்களூர் போகலாமா அப்படின்னாரு. எதுக்குப்பான்னு. சார் ஆப்தமித்ராவா, அது எப்படி பண்ணுவார்? ஏன்னா வேட்டையன் கிடையாது, வடிவேலு கிடையாது, யாரும் கிடையாது. நீங்கள் அந்த படம் பார்த்தா அது வேறு ஸ்கிரிப்ட், தமிழ் பார்த்தா வேறு ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் என்ன ஆச்சு, எப்படி அவர் பண்ணுவார்? இது முழுக்க நம்ம வந்து இந்த கேரக்டர் தான் எலிவேட் பண்ணியிருக்கோம். விஷ்ணு சாருக்கு வந்து அது வந்து அவருக்கு அது வந்து ரொம்ப நல்லா, ஏன்னா கன்னடமும் மலையாளமும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மார்க்கெட் தான். ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப சஸ்டெயின் பண்ணி சொன்னால் ரசிப்பாங்க. காமெடி லைட்டாக இருந்தால் கூட போதும், அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அது கன்னடா இண்டஸ்ட்ரி. அதனால் என்னாச்சு, சரி இவருக்குன்னா எப்படி பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட கேட்டோன்னா சார் நான் சொன்னார், ரஜினி சாரை மீட் பண்ணேன். சும்மா நான் படம் பார்த்தேன், தேட்டரில் பார்த்தேன், இந்த ஃபன்னெல்லாம் சொன்னார், எல்லா ஃபன்னையும் சொன்னார். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். எல்லோரும் இன்டர்வல் வரைக்கும் என்னை திரும்பி இப்படி பார்த்தாங்க, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தானுங்க. அப்புறம் அந்த கட்டில் லடாக்குன்னு தூக்கணுன்னா அப்படியெல்லாம் நம்ம பசங்களே ஆன்ட்டாங்க. அதனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சொன்னாங்க, இல்லைப்பா நீ ஏதோ ஒரு காரணம் எல்லாம் பண்ண மாட்டேன், இது கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேட்டையை கிரியேட் பண்ணோம். பியூட்டிஃபுல். சோ எல்லாமே அந்த பாத்ரூம்ல நாலு யாருன்ற ஆரம்பிச்சது வந்து யார் அதான் அது வந்து குழந்தைங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் சில்ட்ரன்ஸ் தான், ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ். கன்னடத்தில். தமிழில் பார்த்தீங்கன்னா அது நோ நீட் ஆஃப் டெல்லிங் நவ். அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, அது சந்திரமுகி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்குது. அந்த குழந்தைங்க வரும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும் இல்லையா, அவங்க ஏர்போர்ட்டில் என்னை பார்த்துட்டு வாசு சார்ன்னுவாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப அவங்களாம் தூரம் தான், ரொம்ப கிட்டெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. டைரக்டர் அதெல்லாம் அப்படியே தான், ஹலோ வாசு சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அந்த குழந்தை அப்படியே பார்க்கும், இது யார் தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க. 6 வயசு குழந்தைகிட்ட, யாருண்ணா
சந்திரமுகியில் ஆமாம் அந்த படத்தோட டைரக்டர் அம்மா அம்மா அப்படின்னு அந்த குழந்தை என்னை பார்த்துட்டே பின்னாடி போயிடும். யாரோ ஒரு இதுவே ஒரு பெரிய பேய் மாதிரி ஒன்று நிற்குதுன்ற மாதிரி அந்த குழந்தைக்கும் இது போய் ரீச் ஆகிருக்கு. அப்படின்னா எல்லா குழந்தையும் அதனால தான் அந்த படம் எத்தனை தடவை சன் டிவியில் பார்த்தாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வர்றது. என்னன்னா பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் அது புதுசு. குசேல் என்பது இப்படி தான் உட்காந்துருக்கோம், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ சினிமா ஆன்மீகம் அது இது எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ யாரோ ஒருத்தர் வருவார், வந்தால் சார் எந்திரிப்பார், வணக்கம் சொல்ல. அவர் எந்திரிச்சா நான் உட்காந்துருக்க முடியாது, ஸோ நானும் எந்திரிப்பேன். பார்த்தேன் ஒரு அரை மணியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 தடவை அவர் எந்திரிச்சு வணக்கம் சொல்லி உட்காந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு திருப்பி உட்காருவார். சார் என்ன சார் இப்படி எந்திரிச்சு உட்காருறீங்க, எனக்கு நான் நல்லது தானே தொப்பை குறையும் அப்படின்னாரு. அப்புறம் எங்கேயோ போகிறான், அவன் வேலையே அவன் போயிட்டுருக்கான். இருந்தாலும் என்னை இங்கே பார்த்துட்டு அவன் போகிற இதை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம வரைக்கும் நடந்து வரான். அதுக்கு ஒரு மரியாதை நான் எந்திரிச்சின்னு அவனை வர வைக்கணும் இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் சரவணன் சார் ஆஃபீஸ்க்கு போயிருக்கீங்களான்னு? ஏவிஎம் சரவணன். போயிருக்கேன் சார். என்னைக்கா ஒரு நாள் உட்காந்துக்கிட்டே உங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். நீங்கள் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போன உடனே அவர் எந்திரிச்சின்னு வாங்கன்னு, அதுதான் மரியாதை இல்லை, அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னார். ஆஹா, குட் பாயிண்ட். அதே நபர் திரு எம் சரவணனை வச்சே இன்னொரு உதாரணமும் சொன்னார். இது வேற ஒரு நாள் அவர் வீட்டில் நடக்குது. வீட்டுக்கு வந்துட்டு நான் கிளம்பிட்டு இருக்கேன், வாங்கம்மான்னு வாசல் வரைக்கும், சார் நீங்கள் எதுக்கு சார் வாசல் வரைக்கும் அப்படின்ட்டு கதவை திறந்து நான் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இருந்து மூடிட்டு தான் போகிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார்ண்ணே? சரவணன் சார் வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு? போயிருக்கேன். அவர் என்னைக்கா ரூமில் உட்காந்துக்கிட்டு ஓகே ரஜினி சியூ இல்லை ஓகே மோகன் சியூன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பணும். என் வீடு தேடி வந்திருக்கீங்க, நான் என் வாசல் வரைக்கும் வரக்கூடாதா? இந்த மாதிரி அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள் அவர் வந்து 4 இடத்துல இருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை தன் வாழ்க்கையில் வந்து அனுபவத்தில் வந்து அவர் இறக்கியிருக்கார் பாருங்க. அதனால தான் இஸ் a குட் மேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மென். அந்த அந்த ஒரு நடிப்பு, ஸ்டைல், வசனம் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் காப்பி பண்ணிடலாம். நல்ல உள்ளம் காப்பி பண்ண முடியாது, தானாக வரணும். கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அது அவருக்கு இருக்கு. அதனால தான் அந்த ஆண்டவன் அவருக்கு வந்து அவ்வளவு பேர், புகழ், செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். நல்ல மனிதன். ஸ்பாட்ல வந்து ரஜினி சார் வந்து எவ்வளவு எனர்ஜியா இருப்பாரு. ஸோ ஹெல்த் எப்படி பார்த்துக்குவாங்க? நான் கூட டென்ஷன் ஆயிட்டேன். அவரோட இப்போ வாக் அவுட் பண்ணிடுவாங்க அவங்க. தட்ஸ் ஹிஸ் எனர்ஜி. சும்மா இப்படிதான் எப்படி நார்மலா உட்காந்துருந்தா டப்புன்னு இருந்துச்சுன்னா அதுதான் அவர். அதே சமயம் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ இன்விசிபிள் ஆக முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ இன்விசிபிள் ஆகவும் ஆயிடுவாரு. ஏன்னா நான் ரிமெம்பர் ஒரு நாளைக்கு நான் வந்து ஐ வாஸ் என்டரிங் த செட். என்னோட 2 ஷாட் முடிச்சுட்டு நான் செட்லேருந்து நான் கேரவான் நடந்து போகும்போது அப்போதான் அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் கேரவான்குள்ளே கூட உட்காரல, அதுக்கு வெளியில் அவரோட ஸ்டாஃப் உட்காரத்துக்கு ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த டென்ட்டுக்கும் வெளியில் ஒரு சேரை போட்டுட்டு அவங்களோட மேக்கப் பானு மேம் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹேர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு கட் பனியன் போட்டு சும்மா சைட்ல போற வழியில ஃப்ரம் த செட் டு த கேரவான் போற வழியில உட்கார்ந்துருந்தாரு. ஒரு கொடை கூட யாரும் பிடிக்கல, அந்த அளவுக்கு இன்விசிபிளா கூட இருப்பாரு அவர். ஸோ ஹீ கேன் பி போத். அவரோட ஃபுட் ரொட்டீன் என்னவா இருக்கும்? நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்களா? நான் அவரோட சேர்ந்து சாப்பிட்டவே இல்லை. நீ சாப்பிட்டுருக்கியா? ஐ விஷ். சாப்பிட்டதே இல்லை. ஐ டோன்ட் நோ. தட்ஸ் a good question. நான் சும்மா அமைதியா இருந்தேன், அவரா வந்து பேசினாரு. நான் பேசினதுக்கே இந்த பொண்ணு பேச்சை நிறுத்தல. இப்ப நான் போய் திருப்பி அவர்கிட்ட நீங்க என்ன சாப்பிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா ஏமா போதுமா போமான்றவர். ஸோ ஐ திங்க் யூ டேக் த ஜாப். சரி, நெக்ஸ்ட் டைம் நான் கேட்டு சொல்றேன். ஸோ ஆஃப் ஸ்கிரீன் வந்து ரஜினி சார் வந்து ஃபன் மொமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கும். ஸோ ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ நான் சொன்னது that was a fun moment. ஆடியோ லான்ச்ல சொன்னார்ல, நான் போனேன் கன்னியாகுமரிக்கு, கீரிப்பாறை அங்கே ஷூட் நடந்துட்டு இருந்தது. நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஓவர் எனிதிங் எனக்கு. ஸோ நான் நல்லா கிழிஞ்ச ரிப் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லூஸான ஓவர் சைட் ஷர்ட் போட்டு கூலர்ஸ் போட்டு நான் போகிறேன். அன்னைக்கு எனக்கு சாரோட ஷார்ட்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஷூட் இல்லை. ஐ வெண்ட் பிகாஸ் நெக்ஸ்ட் டே எனக்கு ஷூட். நான் சரி எதுக்கு சும்மா ரூமில் இருக்கணும், நம்ம போய் ஷூட்டிங் பார்க்கலான்ட்டு நான் போனேன். போனால் சாரோட ஷார்ட் நடந்துட்டுருக்கு.
அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் என்ன வச்சு நான் என்னோட ரிலேட் பண்ணி ஒரு சீன் அங்கே நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான இதில் நான் மட்டும் அப்படியே நல்லா அப்படியே இப்படி போகிறேன். எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, நான் நல்லா இந்த மாதிரி போகிறேன். அவர் பார்த்துட்டே இருந்தார் என்ன, இப்படி நான் பார்த்துட்டு அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவர் ஏதாவது கேட்டோன்னு சொல்லி இப்படி நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் லைக் திஸ். மானிட்டர் இருந்தது. துஷாரா அப்படின்னாரு. சார் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனேன். அவர் he was sitting, he was like, உட்காருங்க அப்படி. சார் இல்லை சார் யூ சார் இல்லை உட்காருங்க, சேர் எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு he was standing till chair came to me and I was like நான் இப்படி போயிட்டு ஒரு ஏதோ இப்படி உட்காந்துருப்பாங்கல்ல, இப்படி போகிறது அப்படி போகிறது அந்த மாதிரி. இந்த சீன் வந்து ஒரு 8 months ஆச்சு. ஒரு 6 to maximum 6 months மினிமம் 6 months ஆகுது இருக்கும். இதை வந்து அவர் ஆடியோ லான்ச்ல ஞாபகம் வச்சு சொல்றாரு. ஒரு பொண்ணு வந்துச்சு, கிழிஞ்ச பேண்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு கண்ணாடி போட்டு, எங்க கன்னியாகுமரியில அப்படின்றாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யார சொல்றாரு, நம்மளத்தான் சொல்றாரா அந்த மாதிரி. he is very humorous that way. அண்ட் நான் பேசவே மாட்டேங்குதுன்னு நான் பேச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் பேச்சை நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்றாரு. ஸோ தீஸ் ஆர் லைக் குட்டி குட்டி திங்ஸ் தட் ஐ ரியலி அட்மயர் அபவுட் ஹிம். நான் ஷாக் ஆகிட்டேன், அப்படியே இதுதான் துஷாராவா, இந்த பொண்ணு எப்படி சரண்யா பண்ணும் அந்த மாதிரிலாம். ஸோ ஹி இஸ் வெரி கியூட். அவர்கிட்ட இந்த கத்துக்கிட்ட விஷயங்களை தாண்டி அவரோட மேனர்ஸ், அவரோட ஸ்டைல்ஸ் எப்பயாவது உங்களை அறியாமே உங்களுக்குள்ள வந்திருக்கா? அது எல்லாம் நிறையா தான் வரும். கூடிய மட்டும் கான்சியஸாக அதை நான் பண்ண விரும்ப மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் அதெல்லாம் மீறி சில விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் கை வந்து நேச்சுரலாக இந்த சின்னதுராவுக்கு அப்பப்போ வரும். ஏன்னா எப்போ வந்து மைண்ட் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா அவரும் ஆக்சுவலி ஃபோட்டோஸில் அது லைக் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா சின்னதுரா வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து இங்கே இருக்கிற சக்கராவுக்கான ஒரு இட் இஸ் டு கீப் யுவர் செல்ஃப் அலர்ட் அந்த இது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். பட் அவர் பண்ணுற மாதிரி நம்ம எப்படிங்க பண்ணாமல் இருக்க முடியும்? கரெக்டுங்களா? சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கபாலி படும்போது வயசான தாத்தா கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து பண்ணுற வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை வந்து நெருப்பிட்டேன் அப்படின்னு நடக்கிறதும் பார்த்தோம். நான் சொல்றது புரியுதுங்களா? யூ கேன் நாட் டேக் ரஜினி அவுட் ஆஃப் பீப்புள். யூ கேன் டேக் ரஜினி அவுட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஃபேன்ஸ், அந்த மாதிரி பண்ணலாம். பட் யூ கேன் நாட் டேக் ரஜினி அவுட் ஆஃப் த காமன் மேன்ஸ் லைஃப். அது இஸ் தட். உங்க ஃபேவரட் லிரிசிஸ்ட் யாருடைய சாங்ஸ் அதிகமா உள்வாங்கிறது கேட்கறது? எனக்கு கண்ணதாசன் அவங்க வந்து ரொம்ப தெம்பா இருக்கும். வாலி அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க 2 பேர்ல பிடிச்சது? வாலி அவங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசன் வரி ஒன்று இருக்கு, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவும் இல்லை பாட்டில். இப்போ வாலி வந்து அவங்க சென்னைக்கு வந்து லிரிக்ஸ் ஏதோ ஒன்று இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு நடந்தது. சரி போதும், நமக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகலை, நம்மளால இன்னும் இண்டஸ்ட்ரியில் எதுவுமே காலே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஊருக்கு திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் கழட்டி கிளம்பும்போது பாட்டு ஒழிச்சிச்சான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த லைன் தான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்பவுமே ஒரு சோகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இன்னொரு கோடி பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு படலாம் ஒரு கஷ்டமான உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டுக்கு எது வேலையோ அந்த வேலையை செய்ய போயிருவீங்க. அந்த ஸோ எனக்கு அது வந்து கண்ணதாசன் அவங்கள்ட்ட அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வரிகள் பிடிக்கும். இது எனக்கு டாப் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் கேட்டும்போது எனக்கு இது தோணுச்சு, இந்த வரி ரொம்ப பிடிக்கும். தலைவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக தானே தலைவர் வாழ்ந்துருக்காரு. நீங்கள் பாருங்களேன். ஸோ தலைவரில் தான் ஒரு பர்சனாலிட்டியாவோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாராவோ அவர் மேலே விழுற அந்த வெளிச்சம் அந்த பிம்பத்துக்காக இல்லை, அவர் வந்து ஒரு ஏதோ ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, ஒரு குட்னஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அந்த குட்னஸ் நான் வந்து உலகத்துக்கு முழுக்க எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஸ்பேஸ் அது இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி லிரிசிஸ்ட் எல்லாருமே பிடிக்கும்.